ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவல் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். 5 முந்திரி 10 திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். இதை கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி வச்சுக்கிறோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவல் இதில் ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்து இதில் வறுத்துக்கலாம். இதை வறுந்துருச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். 1 கிளாஸ் பால், தண்ணி இல்லாத பால் 1 கிளாஸ் எடுத்துருக்குறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா காயட்டும். இப்போ பால் பொங்கிடுச்சு. நம்ம வறுத்த தேங்காயும் அவளையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்கும். அவல் நல்லா வெந்தவொடனே நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்குது. இன்னும் நல்லா அவல் வேகட்டும். இப்போ அவல் நல்லா வெந்துடுச்சு. கப்பு அவல் எடுத்துருக்குறோம். அதனால் 1 கப்பு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுடைய அவல் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவல் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.